அற்புதமான அலங்காரம்மா, அழகான ஆசீர்வாதம் வேணும்மா. இந்த உலகத்தில் வாழும் அனைத்து வராகி பக்தர்களுக்கும். அதே மாதிரி திருப்பூரில் ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. பொண்ணு கல்யாணத்துக்காக 9 கிராம் மோதிரம் வச்சுருந்தேன், டிராவில் வச்சுருந்தது பொண்ணு வச்சுட்டு வேலைக்கு போயிட்டா. சுண்ணாம்படிக்கிறவன் வந்து பார்த்தா மோதிரம் இல்லைன்னு அழுகுறா. இந்த மாதிரி பொறுப்பற்ற தினத்தில் ஒவ்வொரு குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. பணமே குறிக்கோளாக வாழ்கிறீங்க. ஒழுக்கம் இல்லை, உண்மை இல்லை, அன்பு இல்லை. உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள் சார், நீங்கள் எல்லாம் உண்மையானவர்களா? உள்ளே ஒன்று வச்சுக்கின்னு வெளியே ஒன்று பேசுகிறீங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எந்த பணத்தை எடுத்துகிட்டு போக போகிறீங்க? ஒன்றும் உங்களை விட போகிறதில்ல. சுத்தமாக அறுத்து எடுத்துடுவான். வராகி கிட்ட மட்டும் தெரிஞ்சுங்க, இறைச்சிக்கிட்டே இருக்கணும், தர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், வராகியை சாந்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு எவ்வளவு கோடீஸ்வரம் அகால மரணம் ஆக்சிடெண்ட்டில் சாவுறாங்க. உலக நாட்டு போரில் ஆயிரக்கணக்கான பேர் அகால மரணத்தில் சாவுறாங்க. லட்சக்கணக்கான பேர் கை கால் இழந்து பசி பட்டினியில் சாவுறாங்க. இது ஏங்க இது நடக்குது? உண்மை இல்லைங்க, ஒழுக்கம் இல்லைங்க, சத்தியம் இல்லைங்க. தாலிக்கு அர்த்தம் இல்லாத போயிடுச்சுங்க. ஒவ்வொரு பொண்ணுக்கும் கணவன் உண்மையான மனமே இல்லைங்க. தாலி கட்டிட்டு அவன் வேற ஒரு பொண்ணோட பழகிட்டு இருக்கான், இவன் தாலி கட்டின்னு இவன் வேற ஒரு பொண்ணோட பழகிட்டு இருக்கான். அப்போ எங்கே அந்த குடும்பத்தில் பிள்ளைகளை வாழ வைப்பான்? எங்கே அந்த வீடு ஆனந்தமாக இருக்கும்? அப்பா அம்மா கிட்ட உண்மை இல்லை, தாய் தந்தை கிட்ட உண்மையான பாசம் இல்லை. உங்கள் நோக்கம் எல்லாம் எது? பணம் 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 பணம். அப்போ இந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ இந்த வராகி கிட்ட இப்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால் நான் கவலை இல்லைங்க. வர சித்திரை வந்தால் இது 40வது வருஷம். என் உயிர் உள்ள வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேங்க. நான் பக்தர்களை நம்பி இல்லை, பணக்கார நம்பி இல்லை, தொழிலதிபரை நம்பி இல்லை. நான் நம்பி இருக்கிறது சர்வ உலகத்துக்கு அம்மா பத்ரகாளியே நம்பிட்டு இருக்கேன். நான் நம்பிக்கிட்டு இருக்கிறது சர்வ ஈஸ்வரனையே நம்பிக்கிட்டு இருக்கிறேன். 9 சக்திகளை நம்பிக்கிட்டு இருக்கேன். இதுதான் என்னுடைய மூலப்பொருள். சிவனை நம்பிக்கிட்டு இருக்கேன். இப்போ க்ஷண நேரத்தில் அருள் தரக்கூடியவள் தான் வராகி அம்மன். என்ன வேண்டுமோ சாமி, உங்ககிட்ட மனசு சுத்தமாக இருந்தால் ஒரே நிமிஷத்தில் வராகி அருளை கொடுத்துடுறாங்க. நல்லா பண்ணுங்க. பெரிய கோயிலே போய் 10 கோடி 5 கோடி 20 கோடி உண்டியில் போடுறீங்க. அருள் உள்ள கோயிலை உங்களுக்கு தெரியல. நீங்கள் எல்லாம் விளம்பரம், பெரிய நடிகர் போனால் அது பெரிய கோயில், ஒரு அரசியல்வாதி போயிட்டா அது பெரிய கோயில். ஒரு நல்லவன் போகிறத உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியுமா? திருவண்ணாமலை 10,000 பேர் இருக்கிறான். எல்லாம் ருத்ராட்சம். அத்தனை பேரும் சாமியாரா? கிரிவலத்தில் போகிறவங்க அத்தனை பேர் ருத்ராட்சம் பண்ணுற. ஒரு 10 லட்சம் பேர் போகிறான்னு வச்சுங்க. 10 லட்சம் பேரும் சாமியாரா? 10 பேர் தேராது. சித்தரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? உடம்பு பூரா விபூதி பூச்சிக்கிட்டா சித்தர். அவர் என்ன பண்ணியிருக்காரு? அவருக்கு என்ன மந்திரம் தெரியும்? அவர் கோயில் கட்டியிருக்காரா? அவர் எத்தனை வருஷம் பூஜை பண்ணியிருக்கார்? அவருக்கு என்ன தெரியும்? கடவுளோட பேசுவாரா? கடவுள்னா என்னன்னு அறிவாரா? ஆள் தோற்றத்தை நம்பி வீணாக போகாதீங்க. உண்மையான அருளை நம்புங்க, நல்லவனை நம்புங்க, நல்ல கோயிலை தேர்ந்தெடுங்க. எந்த நிமிஷத்தோனாலும் உங்கள் குடும்பத்தை சீண்டி பார்த்துடுங்க. கிரகம் பயங்கரமான கிரகங்க. வர 26ஆம் தேதி தசாபுத்தி மாறுதுங்க. ஜாக்கிரதையாக இருங்க. எல்லாருக்கும் எல்லாருளும் பரிபூர்ணமாக கிடைத்து வராகி உங்களுக்கு துணையாக இருப்பான் என்பது அம்மன் அருள்.